காங்கிரஸ்னா யாரு? காங்கிரஸ் என்ன வந்து புனிதமானவனுங்களா? காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு பரவால்லையா? பெட்டரான கட்சியா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பிஜேபிக்கு எந்த விதத்திலயும் குறைவில்லாத ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான். ஊழல்லயா இருக்கட்டும், மத்த எந்த விஷயத்திலயா இருக்கட்டும். இன்னும் ஒரு படி சொல்லப்போனா, பிஜேபிய விடவே ரொம்ப வொர்ஸ்ட்டான கட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்து அந்த ஹிந்துன்னு அந்த மத விஷயத்தில கொஞ்சம் வெறியா இருப்பானுங்க. பிளஸ் அவனுங்க தமிழ்நாட்டுக்குள்ளலாம் வர முடியாது. நம்மளும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம எல்லாம் எகென்ஸ்ட் தான் ஓகே. ஆனா நேஷனலிஸ்ட்டா இருப்பானுங்க அட்லீஸ்ட். அட்லீஸ்ட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன மதவெறி அது இதுன்னு இந்த தேவையில்லாத வேலைய பண்ணாலும், நேஷனலிஸ்ட்டா ஒரு இந்தியனா, ஒரு நேஷனலிஸ்ட்டுக்கா நிப்பானுங்க. தான் நாட்டுக்காகன்னு. ஆனா காங்கிரஸ் அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறனால தான் மக்கள் வந்து அப்படியே இப்படி தொரத்தி உட்கார்றான்னு சொல்லி 5 வருஷம் உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இவனுங்க 60 வருஷத்துக்கு மேல போட்ட ஆட்டம்லாம் வந்து சாதாரண ஆட்டம் இல்ல. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அது எதுக்கு? நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பாளர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு விஷயம். அதுல ஊழல் பண்ணவனுங்க. வெப்பன்ஸ்ல ஊழல் பண்ணவனுங்க. இவனுங்க ஊழல் கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும். ஊழல் மட்டும் இல்ல. ஒரு நேஷனலிஸ்ட்டாவே ஒரு நிக்க ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுங்க இவனுங்க. மே 18 இன்னும் என்ன 6 நாள்ல வரப்போகுது. தமிழக மக்கள எப்படி கொன்னு குவிச்சானுங்க காங்கிரஸ். வெப்பன் சப்ளை என்ன எப்படி பண்ணானுங்க? வட்டியில்லா கடன் குடுத்தானுங்க சிங்கள ஆட்களுக்கு. 20,000 மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அங்க இறக்கி அங்க இருக்க மக்களை எவ்வளவு நாசம் பண்ணாங்க. தமிழ் மக்கள அண்டர்லைன் த வேர்ட் அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தமிழ். ஈழத்துல வாழ்ற தமிழ் மக்கள என்ன பண்ணானுங்க? அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிட ஒரு கண்ணுன்னு சொன்னாப்படி. தமிழ் தேசியம் ஒரு கண்ணா இருந்திருந்தா, காங்கிரஸ கூட்டணி போக்கூடாது. பட் அவருக்கு வேற வழி இல்ல. ஆட்சி அமைக்கணும். எல்லாம் ஆட்சி அமைக்க தானே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 5 சீட் அவருக்கு பெரிய விஷயம். உள்ள பூந்துட்டாரு. நெறைய பேர் சொல்லுவீங்க, அது ராகுல் காந்தி இப்ப மாறிட்டாரு. அது சோனியா காந்தி. அவங்க இட்டாலி. அதனால தான் அவங்க அப்படி. இப்ப வந்து ராகுல் காந்தி வந்துட்டாரு. இவரு நல்லவரு அப்படின்லாம். காங்கிரஸ்காரங்கள பத்திலாம் என்ன சொல்றது? ஆட்சிக்கு, அதிகாரத்துக்கு வராத வரைக்கும் தான் இவனுங்களும் நல்லவ மாரி தெரிவானுங்க. வந்தானுங்கன்னா இவனுங்க அவனுங்கள விட மோசமான ஆளுங்க. டிஎம்கே தோத்துச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா காங்கிரஸ் எல்லாம் வந்து அடிச்சு உட்கார வச்சிருந்த ஒரு கட்சி. அதெல்லாம் வந்து ஒரு மறுபிறவி எடுத்த மாரி இனி வளரப் போறானுங்க. அத நினைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொரு வகையில சந்தோஷம். அந்த டிஎம்கே, காங்கிரஸும் இப்படி இருந்துட்டு புஜுக் புஜுக் பண்ணிட்டு இருப்பானுங்க மாறி மாறி. இப்ப டிஎம்கே காரனுங்க துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க காங்கிரஸ. இத்தன வருஷமா நாங்களும் அத தான்டா சொல்லிட்டு இருக்கோம். அப்பல்லாம் நீங்க ஒண்ணுமே வாய திறக்கலையேடா. இப்ப தொறப்பானுங்க பாருங்க. தமிழினத்துக்கு எதிரான கட்சி காங்கிரஸ். 1950களில் காங்கிரஸ் தமிழினத்துக்கு பண்ண துரோகத்தை வாயால் சொல்ல முடியுமா? இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின மாணவர்களை சுட்டுக் கொன்னது காங்கிரஸ். இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொன்னது காங்கிரஸ். இப்ப பேசுவானுங்க. ஆனா ஒண்ணு என்ன சொன்னாலும் தமிழ் இனத்துக்கு எதிரி காங்கிரஸ் தான். ஹிஸ்டரி அப்படிதான் சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன சொல்லுது, ஏது சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்பேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது சோ டிசப்பாயிண்டிங். உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.